அனைவருக்கும் வணக்கம். தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஏப்ரல் 5ஆம் நாளுடைய சிறப்புகள்ங்க. இந்த ஏப்ரல் 5ல் என்ன அப்படின்னா, மிகச்சிறந்த தெய்வீகமான படங்களை நமக்கு அளித்த ஏபி நாகராஜன் அவர்களுடைய நினைவு தினம். 1977ஆம் ஆண்டு ஏப்ரல் 5ஆம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. ஏபி நாகராஜன் படங்கள் என்று சொன்னாலே அனைவருக்கும் ஞாபகத்துக்கு வரக்கூடிய திரைப்படங்கள் கந்தன் கருணை, திருவிளையாடல், திருமலை தெய்வம், திருமலை தென்குமரி போன்ற பல வெற்றி படங்களுக்கு சொந்தக்காரர். அது மட்டும் இல்லைங்க, தில்லானா மோகனாம்பாள் என்ற ஒரு நாடகத்துறைக்கே மிகச்சிறந்த ஒரு வெற்றி படமாக ஒரு எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு காட்சி அமைப்பை மிக சிறப்பாக கையாண்ட நம்முடைய வெற்றி நாயகர், வெற்றி இயக்குனராக வலம் வந்தவர் தான் ஏபி நாகராஜன் அவர்கள். அவருடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் 5ஆம் நாள். இவருடைய படங்கள் என்று சொல்லும்போது இவர் எப்போ திரைப்படத்துறைக்கு வரார் அப்படின்னா, நால்வர் அப்படிங்கிற இவருடைய நாடக கதையை திரைப்படமாக எடுக்கிறாங்கங்க. ஏபி நாகராஜன் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாடக நடிகராக முதலில் இருந்தார். அதன் பிறகு திரைப்படத்துறைக்கு வந்தார். திரைப்படத்துறைக்கு வந்த பிறகு கதாசிரியராகவும் இருந்தார், நடிகராகவும் இருந்தார், இயக்குனராகவும் இருந்தார், தயாரிப்பாளராகவும் இருந்தாருங்க. இவர் அந்த நால்வர் படத்துக்கு பிறகு தங்கைங்கிற படம், அதே மாதிரி நல்ல தங்காளுங்கிற படம், இப்படிங்கிற படத்தை தொடர்ச்சியாக இயக்கிட்டு இருந்தாருங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி அவர்களுக்காக நான் பெற்ற செல்வம் அப்படிங்கிற படத்துக்கு இவர் திரைக்கதை வசனம் எழுதுகிறார். அப்பதான் அவருக்கு சிவாஜி அவர்களோட நட்பு ஏற்படுது. அதன் பிறகுதான் சிவாஜி அவர்களை வைத்து பார்த்தீங்க அப்படின்னா திருவிளையாடல் அப்படிங்கிற மிக பிரம்மாண்ட வெற்றி படத்தை அவர் இயக்குகிறார். இந்த திருவிளையாடல் படத்திற்காக இவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதையும் இவர் பெறுகிறாருங்க. அதே மாதிரி தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காகவும் இவர் சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருதை பெறுகிறாருங்க. இவர் நடிகரா எங்கெங்க நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே திருவிளையாடல் படத்துல நக்கீரர் வேடத்தில் நடிச்சிருப்பார் இல்லைங்களா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சொல்வார் இல்லையா, அந்த நக்கீரர் வேடத்தில் நடித்தவர் தாங்க நம்ம ஏபி நாகராஜன் அவர்களுங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய தெய்வம் சார்ந்த, அதாவது நாம் ஒரு பக்தி கலந்த படமாக சரஸ்வதி சபதம்லாம் இன்றளவும் நாம் அனைவரும் ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக, ஒரு தெய்வீக படங்கள் என்று இன்றளவும் நாம் பார்க்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் முதன்மையான திரைப்படங்களை இயக்கிய மிகச்சிறந்த ஒரு நடிகராகவும் கதாசிரியராகவும் விளங்கிய நம்முடைய ஏபி நாகராஜன் அவர்கள் தாங்க. இவருடைய அந்த திருமலை தென்குமரி படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நகைச்சுவையாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மிகச்சிறந்த ஒரு தெய்வீகமான படமாகவும் அது அமைஞ்சிருக்குங்க. அதன் பிறகு இவருடைய சம்பூர்வ ராமாயணம் அப்படிங்கிற படத்திற்கு இவர் திரைக்கதை வசனமும் இவர் எழுதியிருக்கிறாருங்க. இப்படி மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக 25 படங்களுக்கு மேல் இயக்குனராகவும் 5 படங்களுக்கு மேல் கதை ஆசிரியராகவும் திரைக்கதை வசனம் எழுதியும், அது மட்டுமல்ல 3 படங்களுக்கு மேல் நடிகராகவும் இவர் நடித்திருக்கிறாருங்க. இவர் அந்த நால்வர் படத்திற்கு பிறகு அந்த நால்வர் படத்துல தான் இவர் இவராவே அந்த திரை கதையினுடைய நாயகனாகவும் இவர் நடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த நால்வர் படம் 1953ஆம் ஆண்டு அது நாடகமா இருந்தது. அந்த நாடக கதையை திரைப்படமாக எடுத்தாருங்க. அதன் பிறகு 1955ஆம் ஆண்டு தான் எம் தங்கை நல்ல தங்காள் படத்தை இவர் இயக்குகிறார். அதன் பிறகு இவர் சிவாஜியோட நட்பில் பேரில் படங்களை இவர் இயக்குகிறாருங்க. இப்படி அந்த தில்லானா மோகனாம்பாள் படத்திற்காகவும் இவர் தேசிய விருதை பெற்றிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி நமக்கு தெய்வீகமான பல படங்களை கொடுத்த ஏபி நாகராஜன் அவர்களுடைய நினைவு தினம் இந்த ஏப்ரல் 5ஆம் நாள். மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.